ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நேற்றுக்கு நம்ம வீட்டிலேருந்து ஆடிக்கிட்டு இருக்கோம், ஆட போகிறோம். நேற்றுக்கு ஒரு ஸ்டெப் என்னால் முடிக்க முடியல. ஏன்னு கேட்டால் கண்ட்ரோலில் செட்டிங்ஸ் மாற்றணும் போல், அது எனக்கு தெரியல. நேற்றுக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் சர்ச் பண்ணி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்றுக்கும் இன்றைக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும், நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, கேம்குள்ளே போகலாம். மையான அமைதி, அமைதியோ அமைதி. நம்ம நேற்றுக்கு வீட்டிலேருந்து ஆடிக்கிட்டு இருக்கோம். Show no mercy! பாருங்க, இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். டேய் அங்கே போலாம் கண்டிப்பாக. அவ்வளோதானா? இங்கே வாய்ப்பை பாருங்க. போட்டாச்சு இப்போ. ஓகே, ஓகே டன். நேற்றுக்கு நம்ம அந்த சைடுக்கு போக முடியாமல் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டோம்னா, அது வந்து ஜாஸ்டிக் செட்டிங் கரெக்டாக இருந்தால் தான் அது உள்ளே போக முடியுதுன்னா போக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா R1 இன்ட்டு ரெண்டு பட்டனையும் சேர்ந்து ஒரே டைமாக ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஒரே டைம் ரிலீஸ் பண்ணணும். அந்த சைடு போயிடுச்சுங்களா? இப்போ நம்ம இந்த ரைட் சைடு ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த இது வந்து நம்ம மூவுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்படி யூஸ் பண்ணால் கரெக்டாக அந்த சைடு போயிடும். அவ்வளோதான், சிம்பிள். இதுக்காக நான் நேற்றுக்கு ஒரு 3 மணி நேரம் உட்காந்து முடிச்சுட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணி நான் செட்டிங் மாற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் சாரி, ராங் நம்பர். இது மேலே எடுத்துட்டோம். வந்துட்டாங்க. நம்ம முதல்ல அந்த சைடு நம்ம குத்திட்டே இருப்பாங்க. பார்க்கவே மாசா இருக்குங்க. அவ்வளோதான் கொல்லாம் நினைக்கிறேன். கடைசியாக கூட போட்டு தெரியாச்சு. இப்போ ஒரு ரொட்டேஷனை போட்டுடலாம். தீருங்களா நல்லா இருக்குல்ல? நான் இன்னும் கொஞ்சம் செட்டிங்ஸை மாற்றலான் இருக்கேன். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் கண்ட்ரோலர். இதுக்குள்ளே போயிட்டு மூவ் பட்டன் இருக்கா? எனக்கு இது மட்டும் இங்கே வேணாம். ஏன்னா ஒரு மாதிரி சரியாக ஒர்க் பண்ண முடியல. இதை நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, அப்படி இல்லைனா இங்கே வச்சுக்கோமா? இது இங்கே இருக்கட்டும். ஓகே, போதுங்க. அதே மாதிரி இருங்க, நோட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த பட்டன் எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரிலங்க. யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த 4 ஏரோ மார்க்கு எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேங்குது. எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல நிஜாமே. யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான்.
வாங்கிட்டுருக்கு. கிராஃபிக்ஸ்லாம் எப்படி இருக்குங்க? இது ரொம்ப பழைய கேம். இதில் எப்படி இப்போலாம் மேக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பார்க்கவே நல்லா தான் இருக்குது. கண்ணில் கட்டிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ எங்கே போகிறோன்னே தெரியலையே. What I do now, I do for the good of all Olympus. ஏய், என்ன அவங்க பேசுகிற இங்கிலீஷ் ரொம்ப சிரிப்பு வருது எனக்கு. அப்பா சாரி. ஓகே. ஐயோ, எப்படி பிடிக்குதுன்னே தெரியலையே. யாருக்கா தெரியல சொல்லுங்க. என்ன பிடிக்க மாட்டேங்கிறான்? ஓகே, பிடிச்சிட்டாங்க. அப்பா, இதுக்கு எவ்வளோ போராட்டம். இந்த அப்சர் எல்லாம் மேலே போட்டு தெரியுமாங்க. அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். இங்கே 2 பேர். ஒரு ஷாட் போட்டுலாம் நல்லா சொல்கிறானா. இப்படி எடுத்தனா யாருக்கு அது தேடி யாரும் அம்பூரங்க இருக்காங்க. அவனை போய் போட்டு தள்ளி சொல்கிற ஃபஸ்ட்டு. அவ்வளோதான் சொல்லிட்டேன். எல்லாம் செத்துட்டாங்களா? செத்துட்டாங்க. விஷயத்தில் வந்த செத்துறா. அறுபத்தும் கையெல்லாம் திறந்து போர் அடிக்குதுங்க. நாங்கள் காலையிலேயே உடைப்போம் அதை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணுற அப்புறம் தலைவன் ஏதோ இருக்குமோ உள்ள. ஐயோ, வந்துட்டுறா. அவ்வளோதான் மேலே போட்டு தரணும். பாருங்களேன், தான் இருக்கானுங்க.
ஐயோ இருக்கடா இங்கே நம்மளை போட்டுகிட்டே இருக்காங்க. ஒருத்த மட்டும்தான், அவ்வளோதான். கீழே இருக்கிறவங்கள போட்டு தள்ளணும். அடிக்கிற ஒரு அடி சும்மா இடி மாதிரி இருக்குதுங்க. ஐயோ என்ன மட்டும் மேலே ஏறுறாங்க. ஓ மேலே தான் போனோம்ல, மேலே தான் போனோமா? ஓகே 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 வந்துட்டேங்க, வந்துட்டேன். சரி மறுபடியும் முதல்ல இருந்தா தாவுடா, கைப்புள்ள தாவு. இதில் போகிறது கொஞ்சம் எனக்கு கடுப்பாக தான் இருக்குது. ஐயோ விளையாடுறா வேற அவனா விழுந்துட்டே இருக்காங்க. வேகமாக போனால் சரிப்பட்டு வர மாட்டேங்குது. ஆ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா. பொறுமையாடா விட்டுறாதடா. அப்பா வந்துட்டேங்க ஒரு வழியா. ஓகே சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணி வச்சுங்க. ஓகே இன்னைக்கு அதோட போதும். நம்ம எடுத்து தூங்க போகிறேன். மிச்சத்தை நம்ம நாளையிலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஏகே.